ஆன்மீக விளக்கத்துடன் கரும வினை என்பது சாதாரண செயல் பலன் விதி மட்டுமல்ல. அது ஆன்மா தனது பயணத்தில் சுமந்து செல்லும் ஆன்மீக கணக்கு. ஆன்மீக பார்வையில் ஆன்மா இந்த உலகிற்கு வருவது கரும கணக்கை சரி செய்ய. முன் பிறவிகளில் செய்த வினைகள் இப்பிறவியின் அனுபவங்களாக மாறுகின்றன. ஆன்மா விதைக்கவில்லை, உடல் செய்ததை ஆன்மா அனுபவிக்கிறது. கரும வினையின் ஆழமான பொருள் எண்ணம், சூட்சும கரும சொல், வெளிப்படும் கரும செயல், முழுமையான கரும, இந்த மூன்றும் சேர்ந்து ஆன்மாவின் வளர்ச்சியை நிர்ணயிக்கின்றன. கரும வினையின் 3 நிலைகள் ஆன்மீக ரீதியில்: சஞ்சித கரும, பல பிறவிகளில் சேர்ந்து வந்த வினைகள். பிராரப்த கரும, இப்பிறவியில் அனுபவிக்க வேண்டிய வினை. ஆகாமி கரும, இப்பிறவியில் புதிதாக சேர்க்கும் வினை. முக்கிய ஆன்மீக உண்மை: கரும வினை தண்டனை அல்ல, அது ஆன்மாவை பரிபக்குவப்படுத்தும் பாடம். துன்பம் விழிப்புணர்வு, ஞானம். மோட்சம் கரும வினையிலிருந்து விடுபடும் வழி. ஆசையின்றி செய்யும் செயல் நிஷ்காம கர்மயோகம். தன்னலம் இன்றி சேவை, அகங்காரம் இல்லாத வாழ்க்கை. ஈசுவர சிந்தனை, செயலை செய், பலனை ஈசுவரனிடம் ஒப்படை. சுருக்கமாக, கரும வினை என்பது ஆன்மா அறியாமையிலிருந்து ஞானம் நோக்கி பயணிக்க உதவும் தெய்வீக விதி. கர்ம வினைகளை அழிக்க நாம் செய்ய வேண்டியவை. முன்னுரை: மனித வாழ்க்கை என்பது கர்மத்தின் பயணம். நாம் செய்யும் ஒவ்வொரு எண்ணமும், சொல்லும், செய்யும் செயலும் ஒரு விதையாக விதைக்கப்படுகிறது. அந்த விதை காலப்போக்கில் வினையாக முளைத்து பலனை தருகிறது. நல்லது செய்தால் நல்ல பலன், தீமை செய்தால் தீய பலன். ஆனால் மனிதன் தவறு செய்யாதவன் இல்லை. அப்படியானால் சேர்ந்து கொண்ட கர்ம வினைகளை எப்படி குறைக்கலாம்? அவற்றின் தாக்கத்தை எப்படி தணிக்கலாம்? இதை விளக்கும் ஒரு பெரிய தொடர்ச்சியான தொடர் இது. பகுதி 1: கர்மம் என்றால் என்ன? கர்மம் என்பது செயல். அது 3 வகைப்படும். 1. சஞ்சித கர்மம், கடந்த பிறவிகளிலிருந்து சேர்ந்து வந்த கர்மங்கள். 2வது பிராரப்த கர்மம், இப்பிறவியில் அனுபவிக்க வேண்டியதாக விதிக்கப்பட்ட கர்மம். 3வது ஆகாமி கர்மம், இப்பிறவியில் நாம் புதிதாக உருவாக்கும் கர்மம். இந்த 3ஐயும் புரிந்து கொண்டால்தான் கர்ம வினைகளை அழிக்கும் வழியை அறிய முடியும். பகுதி 2: எண்ணமே கர்மத்தின் விதை. ஒரு செயல் உருவாகும் முன் எண்ணம் உருவாகிறது. கோபம், பொறாமை, பேராசை போன்ற எதிர்மறை எண்ணங்கள் தீய கர்மத்தை உருவாக்குகின்றன. செய்ய வேண்டியது: தினமும் 5 நிமிடம் தன் எண்ணங்களை கவனித்தல். கோபம் எழும்போது உடனடி எதிர்வினையை தவிர்த்தல். நன்றியுணர்வை வளர்த்தல். பகுதி 3: சொல் கூறிய ஆயுதம். ஒரு வார்த்தை ஒருவரின் வாழ்க்கையை உயர்த்தவும் உடைக்கவும் முடியும். செய்ய வேண்டியது: உண்மை பேசுதல், பிறரை புண்படுத்தும் சொற்களை தவிர்த்தல், தேவையற்ற விமர்சனத்தை குறைத்தல். அடுடுரியாறு. பகுதி 4: செயல் கர்மத்தின் வெளிப்பாடு. உதவி, கருணை, தியாகம் போன்ற செயல்கள் நல்ல கர்மத்தை உருவாக்கும். செய்ய வேண்டியது: தினமும் குறைந்தது ஒரு நல்ல செயல், இயன்றவரை உதவி செய்தல், வன்முறையற்ற வாழ்க்கை. பகுதி 5: மன்னிப்பு கர்மத்தை கரைக்கும் மருந்து. மன்னிக்காமல் பிடித்துக் கொள்வது கர்மத்தை பெருக்குகிறது. செய்ய வேண்டியது: மனப்பூர்வமாக மன்னித்தல், தன்னைத்தானே மன்னித்தல். பகுதி 6: தியானமும் ஜபமும். மனம் அமைதியாகும் போது பழைய கர்மங்களின் தாக்கம் குறையும். செய்ய வேண்டியது: தினசரி தியானம், இறை நாம ஜபம். பகுதி 7: தர்ம வாழ்க்கை. நியாயம், நேர்மை, உண்மை ஆகியவற்றின் வழியில் வாழ்வதே தர்மம். செய்ய வேண்டியது: குறுக்கு வழிகளை தவிர்த்தல், நேர்மையான உழைப்பு. பகுதி 8: சேவை கர்ம வினையை குறைக்கும் பாதை. எதிர்பார்ப்பில்லா சேவை கர்மத்தை எரிக்கும். செய்ய வேண்டியது: சமூக சேவை, இயன்ற உதவி. பகுதி 9: பொறுமை மற்றும் ஏற்றுக்கொள்வது. எல்லாவற்றுக்கும் எதிர்ப்பு காட்டுவது கர்மத்தை அதிகரிக்கும். செய்ய வேண்டியது: நடந்ததை ஏற்றுக்கொள்வது, பொறுமையை வளர்த்தல். பகுதி 10: விடுதலைக்கான பாதை. கர்மத்தை முற்றிலும் கடக்க ஞானம் அவசியம். செய்ய வேண்டியது: சுய அறிவு, ஆன்மீக சிந்தனை. அடியாடும் முடிவுரை. கர்ம வினைகளை அழிப்பது ஒரே நாளில் நடப்பது அல்ல, அது ஒரு பயணம். நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல், இவை 3ம் ஒன்று. தர்ம வழியில் கர்ம வினைகளை அழிக்கும் 10 கதைகள் இந்த தொடர். தர்ம வழியில் நடந்து கர்ம வினைகளை குறைக்க மனிதன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை 10 தனித்தனி கதைகள் மூலம் விளக்குகிறது. ஒவ்வொரு கதையும் தர்மத்தின் ஒரு முகத்தை பிரதிபலிக்கிறது. கதை 1: எண்ணத்தின் விதை. ரமேஷ் எப்போதும் பிறர் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமை கொண்டான். அவன் மனத்தில் எழும் எதிர்மறை எண்ணங்கள் அவன் அமைதியை கெடுத்தன. ஒரு நாள் துறவி ஒருவர் சொன்னார், நீ பிறரை வெறுக்கும் போது உண்மையில் உன் மனத்தையே நீ காயப்படுத்துகிறாய்.
அன்று முதல் ரமேஷ் ஒவ்வொரு இரவும் தன் எண்ணங்களை எழுதத் தொடங்கினான். பொறாமை குறைந்து மனம் அமைதியடைந்தது. அவன் உணர்ந்தான், எண்ணமே கர்மத்தின் விதை. கதை 2. சொல்லின் சக்தி. மீனா பேசும் வார்த்தைகள் பலரை காயப்படுத்தும். உண்மைதானே என்று தன்னை சமாதானப்படுத்திக் கொள்வாள். ஒரு நாள் அவள் சொன்ன கடுமையான சொல் அவளின் நெருங்கிய உறவை உடைத்தது. அப்போதுதான் புரிந்தது, உண்மை சொல்லலாம், ஆனால் கருணையுடன். அதன்பின் அவள் சொற்களை அளந்து பேசத் தொடங்கினாள். அவள் வாழ்க்கையில் அமைதி திரும்பியது. கதை 3. செயலில் வெளிப்படும் கர்மம். சுரேஷ் பணக்காரன், ஆனால் உதவி செய்ய மனமில்லை. ஒரு நாள் விபத்தில் சிக்கிய போது உதவ யாரும் முன்வரவில்லை. அப்போது அவன் உணர்ந்தான், நாம் விதைத்ததே நமக்கு திரும்ப வருகிறது. அந்த நாளிலிருந்து அவன் உதவி செய்ய ஆரம்பித்தான். மனிதர்களின் அன்பே அவனுக்கு மிகப்பெரிய செல்வமாகியது. கதை 4. மன்னிப்பின் மருந்து. லதா தன்னை ஏமாற்றிய தோழியை மன்னிக்கவில்லை. அந்த கோபம் ஆண்டுகள் முழுவதும் அவளை தின்றது. ஒரு நாள் தியான வகுப்பில் ஆசிரியர் சொன்னார், மன்னிக்காதவர் மற்றவரை அல்ல, தன்னை சங்கிலியால் கட்டிக்கொள்கிறார். லதா மனப்பூர்வமாக மன்னித்தாள். அவளின் மனச்சுமை கரைந்தது. கதை 5. தியானத்தின் மாற்றம். அருண் எப்போதும் பதற்றத்தில் வாழ்ந்தான். வேலை, குடும்பம், எதிர்காலம் அனைத்தும் பயமாக இருந்தது. ஒரு நண்பன் அவனை தியானத்திற்கு அழைத்தான். முதலில் கடினமாக இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல அவன் மனம் அமைதியானது. பழைய பயங்கள் மெதுவாக கரைந்தன. அவன் உணர்ந்தான், அமைதியான மனம் பழைய கர்மத்தின் தாக்கத்தை குறைக்கும். கதை 6. தர்மத்தின் பாதை. விஜய் குறுக்கு வழியில் பணம் சம்பாதித்தான். வெளியில் செல்வம் இருந்தாலும் உள்ளே பயம். ஒரு நாள் அவன் மகன் கேட்டான், அப்பா, நாம நல்லவர்களா? அந்த கேள்வி அவனை உலுக்கியது. அவன் நேர்மையான பாதைக்கு திரும்பினான். குறைவான பணம், அதிகமான நிம்மதி கிடைத்தது. கதை 7. சேவையின் ஒளி. சாந்தி தன் துயரங்களில் மூழ்கியிருந்தாள். ஒரு சமூக சேவை குழுவில் சேர்ந்தாள். பிறரின் துன்பங்களை பார்த்தபோது அவளின் வலி சிறியதாக தோன்றியது. எதிர்பார்ப்பில்லா சேவை அவளின் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தது. அவள் உணர்ந்தாள், சேவை கர்ம வினையை எரிக்கும் தீ. கதை 8. பொறுமையின் பாடம். மோகன் எதற்கும் உடனடி பலன் எதிர்பார்ப்பான். தோல்வி வந்தால் கோபம். ஒரு விவசாயி அவனிடம் சொன்னார், விதை போட்ட நாளிலேயே அறுவடை கிடைக்காது. அந்த வார்த்தை அவனை மாற்றியது. பொறுமை வளர வாழ்க்கையும் மெதுவாக மலர்ந்தது. கதை 9. ஏற்றுக்கொள்வதின் ஞானம். பிரியா நடந்தவற்றை ஏற்க மறுத்தாள். ஏன் எனக்கே என்ற கேள்வி அவளை வாட்டியது. ஒரு முதியவர் சொன்னார், ஏற்றுக்கொள்வது தோல்வி அல்ல, அது புத்திசாலித்தனம். அவள் மனம் இலகுவானது. எதிர்காலத்தை உருவாக்கும் சக்தி கிடைத்தது. கதை 10. விடுதலைக்கான உண்மை. சத்தியன் அனைத்தையும் செய்தும் மன நிறைவு இல்லை. இறுதியில் அவன் உணர்ந்த உண்மை, நான் செய்பவன் அல்ல, செயல் என்னுள் நிகழ்கிறது. அந்த ஞானம் அவனை பற்றுகளில் இருந்து விடுவித்தது. கர்மத்தின் சங்கிலி மெதுவாக உடைந்தது. நிறைவு செய்தி. இந்த 10 கதைகளும் ஒரே உண்மையை சொல்கின்றன. தர்மமான எண்ணம், தர்மமான சொல், தர்மமான செயல், இவை 3 கர்ம வினைகளை